வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குல்பி ஐஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குல்பி ஐஸ் செய்கிறதுக்கு ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு 1 லிட்டர் பால் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சி ஜாரில் ஒரு 15 முந்திரி, 10 பாதாம் எடுத்து இருக்கிறேன். ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்து குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை 1 கப் அளவு. இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டு எடுத்துக்கிட்டோம். தேங்காய் திருவுண தேங்காய் கடையில் காய வச்சு பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கடையில் கிடைக்கிற தேங்காய் வேண்டாம்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறத திருவி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா நம்ம பால் சேர்த்து கலக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாலும் சேர்த்துனாக்கா நல்லா கலங்கி வராது, கட்டி கட்டியா இருக்கும். இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சு. கட்டி இல்லாத பாதி பால் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தீங்களா, கலக்காத அந்த பால்லே இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மோல்டு பிளாஸ்டிக் கடைங்கள்ல கிடைக்கும். டம்ளர்ல கூட ஊற்றி ஒரு ஐஸ் குச்சி குத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மூடி நம்ம மூடி 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 12 மணி நேரம் நம்ம குல்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தோம். இப்போ எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் டம்ளர்ல ஊற்றி வச்சேன். எல்லாம் தண்ணியில் இப்போ ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னாக்கா நம்ம டம்ளர்ல இருந்து ஒட்டாம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு. இதா பாருங்க, இப்படி சுத்தினாக்க சுற்றி வருது. இப்போ இந்த மோல்டில் ஊற்றணும் இல்லைங்களா, அதையும் எடுத்து பார்த்துடலாம். இதே மாதிரி நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே இது இருக்கும். உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.